Exercise 4.4 question number 7. Question number 7 பார்த்தீங்கன்னா using the mathematical induction show that for any natural number n 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus 1 by 3 into 4 into 5 plus etc equal to plus 1 by n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 divided by 4n plus 2 question பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc plus 1 by n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 into n plus 2 சரிங்களா. ஸோ யூஸிங் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து சொல்யூஷன். இப்போ let p of n equal to 1 by given value p of 1 எடுத்தாங்க 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc plus 1 by n into n plus 1 into n plus 2 equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 into n plus 2. ஸோ கிவன் வேல்யூ வந்து p of n எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன, p of 1 is 2 ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. இப்போ LHSல இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் p of 1ஓட வேல்யூ. p of 1 பார்த்தீங்கன்னா 1 by 1 into 2 into 3. ஆக்சுவலாக அது மல்டிப்ளிகேஷன் 1 into 2 2 2 3s are 6 அப்போ 1 by 6. LHSல p of 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 6 வருது. put n equal to 1 put n equal to 1. RHS equal to RHSல என்னக்கு பதிலாக 1 கொடுங்க. RHSல என்னக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா 1 into 1 plus 3 divided by 4 into 2 into 3 வரும். இப்போ equal to 1 plus 3 4. ஸோ 4 by 4 into 2 into 3 4 கேன்சல் பண்ணால் இப்போ 1 by 6 சரிங்களா. இப்போ என்னக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா LHSம் 1 by 6 வருது, RHSம் 1 by 6 வருது. இப்போ therefore LHS equal to RHS. இப்போ LHSோட வேல்யூ RHSோட வேல்யூ சேமாக இருக்குது. therefore P of 1 is true. P of 1 is true. P of 1 is true ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் assume that P of k is true. Assume that step 2 assume that P of k is true. But therefore P of k equal to 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc plus 1 by k into k plus 1 into k plus 2 equal to k into k plus 3 divided by 4 into k plus 1 into k plus 2 சரிங்களா. p of k வந்து ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா to prove that p of k plus 1 is true சரிங்களா. p of k plus 1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ therefore p of k plus 1 equal to 1 by 1 into 2 into 3 plus 1 by 2 into 3 into 4 plus etc plus 1 by k into k plus 1 into k plus 2 plus இது வந்து p of k வரைக்கும். அப்போ p of k plus 1 லாஸ்ட் டைம் வந்து கேவுக்கு பதில் k plus 1 வரணும். இப்போ இங்கே கேவுக்கு பதில் k plus 1 போட்டிங்கன்னா k plus 1 into இங்கே k plus 2 into k plus 3ன்னு வரும். p of kனா லாஸ்ட் டைம் வந்து இந்த டைம் வரணும். இப்போ p of k plus 1னா அப்போ கேவுக்கு பதில் k plus 1 வரணும். அப்போ k plus 1 into k plus 2 into k plus 3ன்னு வரும். அப்போ k plus 1 into k plus 2 into k plus 3 சரிங்களா. இப்போ ஈக்குவல் டு 1 by 1 into 2 into 3 plus etc 1 by k into k plus 1 into k plus 2. இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ k into k plus 3 divided by 4 into k plus 1 into k plus 2 சரியா.
கே டைம் வரைக்கும் வேல்யூ இது. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 டிவைட் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த லாஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கலாம் 1 பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 இப்போ ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். இப்போ காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அது காமன் ஃபேக்டர் என்ன வரும், இங்கே 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 காமன் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1ங்கிற டைமும் கே ப்ளஸ் 2ங்கிற டைம் இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் கே ப்ளஸ் 3 இல்லை. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கே ப்ளஸ் 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ கே ப்ளஸ் 3 மல்டிபிள் பண்ணால் இப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த டைம் வந்து 4 மல்டிபிள் டிவைட் பண்ணிங்கன்னா காமன் ஃபேக்டர் இது கிடச்சிரும். இப்போ இங்கே 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் 4 மட்டும் வரும் சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு கே இன்ட்டு இங்கே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் 2kனா 2ab ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6k ப்ளஸ் 9 ப்ளஸ் 4ன்னு வரும் டிவைட் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேவால் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ கேவால் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ கே கியூப் plus 6k square plus 9k plus 4 divided by 4 into k plus 1 k plus 2 into k plus 3 வரும். இப்போ equal to அடுத்த ஸ்டெப் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா கே கியூப் ப்ளஸ் 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k ப்ளஸ் 4ன்னு ஒரு கியூபிக் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு கியூபிக் ஆர்டர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அப்போ அந்த டிவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கே கியூபோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1, கே ஸ்கொயருக்கு வந்து 6, அடுத்தது கேவோட கோஎஃபிஷியன்ட் 9, கான்ஸ்டன்ட் டைம் வந்து 4 சரிங்களா. இந்த சிந்தட்டிக் டிவிஷன் இருக்குல்ல ஃபேக்டர் வந்து நான் -1 எடுத்துக்கிறேன். அப்போ 1 into -1னா -1, அப்போ 6 - 1னா வேல்யூ 5, இப்போ -1 into 5னா -5, இப்போ 9 - 5னா 4, 1 into 4னா -4, அப்போ வேல்யூ வந்து 0. இப்போ -1ங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். எகெயின் -1ங்கிறது இன்னொரு ஃபேக்டராக செக் பண்ணி பார்க்கலாம். -1 செக் பண்ணுறேன். இப்போ இங்கே வேல்யூ 1 வரும். 1 into -1னா -1, 5 - 1னா 4, இப்போ -1 into 4னா -4, வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு -1ங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி இங்கே x ஈக்குவல் டு -1. இப்போ இங்கே ஈக்குவேஷன் வந்து கேன்னு இருக்கிறதுனால இப்போ k ஈக்குவல் டு -1 ஒரு ஃபேக்டரு கேவுக்கு. இப்போ இன்னொரு k ஈக்குவல் டு -1 ஒரு ஃபேக்டர். அடுத்து இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா k + 4 ஈக்குவல் டு 0. அப்போ k + 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ k - 1 சைடு கொண்டு வந்தோன்னா இப்போ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா k + 1, இந்த -1 சைடு இருந்துச்சுன்னா k + 1, அப்போ இந்த k + 4 சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. என்ன ஃபேக்டர்னா k + 1 k + 2 சாரி k + 1 k + 1 k + 4 சரியா. அப்போ k³ + 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k + 4 வந்து என்னென்ன ரூட்ஸ் கிடைக்குதுன்னா k + 1 k + 1 இன்ட்டு k + 4. அப்போ இதுக்கு பதில் இந்த k³ + 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k + 4க்கு பதில் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா இந்த டைம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். k + 1 இன்ட்டு k + 1னா k + 1 த ஹோல் ஸ்கொயர், k + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ k + 4 டிவைட் பை 4 இன்ட்டு k + 1 இன்ட்டு k + 2 இன்ட்டு k + 3. இப்போ ஈக்குவல் டு இந்த k + 1 இந்த k + 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த k + 1 த ஹோல் ஸ்கொயரையும் இந்த k + 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டரில் k + 1 இன்ட்டு k + 4 கிடைக்கும். இப்போ ஈக்குவல் டு k + 1 இன்ட்டு
k plus 4 divided by 4 into k plus 2 into k plus 3 சரிங்களா. இப்போ k plus 1 into k plus 4 divided by 4 into k plus 2 into k plus 3 கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ therefore p of k plus 1 is also true. இங்கே p of k னா k into k plus 3 divided by 4 into k plus 1 into k plus 2 இருக்குது. அப்போ p of k plus 1னா ஆன்சர் என்ன வரும், k plus 1 into கேவுக்கு பதில் k plus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ k plus 1 into இங்கே கேவுக்கு பதில் k plus 1 கொடுத்தீங்கன்னா k plus 4 கிடைக்கும். இப்போ 4 into இங்கே கேவுக்கு பதில் k plus 1 கொடுத்தீங்கன்னா k plus 2 into k plus 3 கிடைக்கணும். இப்போ கிடைச்சிருக்கு k plus 1 into k plus 4 into divided by 4 into k plus 2 into k plus 3. அப்போ therefore p of k plus 1 is also true. Therefore by mathematical induction p of n is true for all n greater than or equal to 2. இப்போ எல்லா n greater than or equal to 2க்குமே இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது சரிங்களா. ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பை மேத்தமெட்டிக்கல் டிடக்ஷன் p of n is true for all n நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க கொஷினில். அப்போ ஃபார் ஆல் n belongs to கேபிட்டல் n, என்னென்னா நேச்சுரல் நம்பர் சரிங்களா. இப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட் ஸ்டெப் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், p of 1 is true ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் வந்து assume that p of k is true. தேர்டு ஸ்டெப் வந்து to prove that p of k plus 1 is true. ஃபைனல் ஸ்டெப் வந்து p of n is true for all n belongs to given value. நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா n belongs to n, ரியல் வேல்யூனா n belongs to r. எல்லா ரியல் வேல்யூக்குமே இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னு சொல்லணும் சரிங்களா. நேச்சுரல் நம்பர்னு கொடுத்தனால இப்போ n belongs to n-க்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் டிடக்ஷன் ஷோ தட் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n p of n-ஓட பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் let p of n equal to 1 by 2 into 5. Let p of n equal to 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc. plus 1 by 3n minus 1 into 3n plus 2 equal to n by 6n plus 4 சரிங்களா. ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க 2 into 5. அடுத்தது இந்த 5 ரிஃப்ளெக்ட் ஆகுது 5 கூட 3 ஆட் பண்ணால் 8, 5 into 2, 2 into 5, 5 into 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 into 3 ஆட் பண்ணால் 11 அந்த மாதிரி வரும். லாஸ்ட் டைம் இந்த 2 into 5 ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 3n minus 1 into 3n plus 2. இதிலேருந்து ஒரு 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3n minus 1லேருந்து ஒரு 3 ஆட் பண்ணால் 3n plus 2 வரும். இப்போ ஈக்குவல் டு n by 6n plus 4ன்னு ப்ரூவ் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா p of 1 is true ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. put n equal to 1, put n equal to 1. இப்போ RHS equal to, அப்போ RHSல n-க்கு பதிலாக 1 கொடுங்க. 1 கொடுத்தீங்கன்னா இப்போ 1 by 6 plus 4 இப்போ ஈக்குவல் டு 1 by 10. இப்போ LHSல ஃபஸ்ட்டு டைம் தான் ஏன்னா p of 1ஓட வேல்யூ. இப்போ 1 by 2 into 5, 2 into 5னா இப்போ 1 by 10. அப்போ therefore RHS equal to LHS. இப்போ therefore p of 1 is true. RHS LHS சேமாக இருக்குது. இப்போ p of 1 is true. Steps 2, assume that. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா assume that p of k is true. p of k is true assume பண்ணிக்கணும். இப்போ therefore p of k equal to 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc. plus 1 by 3k minus 1 into 3k plus 2 equal to k by 6k plus 4. k by 6k plus 4. அடுத்து to prove that p of k plus 1 is true.
P of k plus 1 is 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ therefore P of k plus 1 equal to 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus etc plus 1 by 3k minus 1 into 3k plus 2 plus அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 by இந்த டைம் வரும் 3k plus 2 திரும்ப இந்த டைம் கூட ஒரு 3 ஆட் பண்ணுங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா 3k plus 5 வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் கூட ஒரு 3 ஆட் பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்கிற செகண்ட் டைம் கூட ஒரு 3 ஆட் பண்ணணும். அந்த டைம் அப்படியே எழுதிட்டு இது கூட ஆட் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிற செகண்ட் டைம் வந்து இங்கே எழுதிக்கணும் 3k plus 2. இப்போ இது கூட ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 3k plus 5 வரும். இப்போ ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது k by 6k plus 4. சரிங்களா? இப்போ k by 6k plus 4 ப்ளஸ் இந்த லாஸ்ட் டைம் எப்படி எழுதிக்கலாம் 1 by 3k plus 2 into 3k plus 5. ஸோ இது ரெண்டுலையும் காமன் டைம் பார்த்தீங்கன்னா 2 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ k by 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ 3k plus 2 plus 1 by 3k plus 2 into 3k plus 5. இப்போ இது காமன் ஃபேக்டர் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ 2 into 3k plus 2 into 3k plus 5 இந்த ரெண்டு டைமுக்குமே காமன் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 2 into 3k plus 2 into 3k plus 5. அப்போ இங்கே வந்து 3k plus 2 இருக்குது. அப்போ k into 3k plus 5 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 2 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ k into 3k plus 5 plus 2 அப்போ ஈக்குவல் டு இந்த கேவில் எவ்வளோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k plus 2 divided by 2 into 3k plus 2 into 3k plus 5. சரிங்களா? இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 வந்து ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ சால்வ் பண்ணால் அப்போ 3 2s are 6. இப்போ மல்டிபிள் பண்ணால் 6 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 5 வரணும். சரிங்களா? இப்போ 2 3s are இப்போ 2 3s are 2 3s are 6 2 in 3 ஆட் பண்ணால் 5. இப்போ இங்கே k ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 இருந்தால் அந்த டைம் வந்து 3 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 3 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 3 by 3க்கு வேல்யூ 1. அப்போ k plus 1 இன்ட்டு இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா k plus 2 by 3 2 by 3 எழுதிக்கலாம். இல்லைன்னா 5k எழுதிக்கலாம். இல்லைனா யூஸ்வலாக இப்போ நம்ம எப்பயும் போடுற மாதிரியாக கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா எப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா இப்போ 6 5 அப்போ மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். இப்போ 2 3s are 6 2 3s are 6. அப்போ மல்டிபிள் பண்ணால் 6 வருது, ஆட் பண்ணால் 5 வருது. அப்போ ஈக்குவல் டு இப்போ 5k பதில் 2k ப்ளஸ் 3k சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 3k ஸ்கொயர் ப்ளஸ் 5k பதில் 3k ப்ளஸ் 2k ப்ளஸ் ஆல்ரெடி 2 இருக்குது டிவைட் பை 2 into 3k plus 2 3k plus 5 இப்போ ஈக்குவல் டு ரெண்டு டைம்லேயும் காமன் பார்த்தீங்கன்னா 3k காமனாக எடுத்துகிட்டா இப்போ 3k into k plus 1 ப்ளஸ் ரெண்டுலேயும் காமன் டைம் 2. இப்போ 2 காமனாக எடுத்தால் k plus 1 டிவைட் பை 2 into 3k plus 2 into 3k plus 5 இப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டு டைம்லையும் பார்த்தீங்கன்னா காமன் டைம் k plus 1. இப்போ k plus 1 நம்ம காமனாக எடுத்துகிட்டா ரிமைனிங் 3k plus 2 இருக்கும். 3k plus 2 divided by 2 into 3k plus 2 into 3k plus 5. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா 3k plus 2 3k plus 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 3k plus 2 3k plus 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ k plus 1 divided by 2 into 3k plus 5 இப்போ ஈக்குவல் டு இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ k plus 1 divided by 2 into 5 10 plus 2 into 3 கேனா 6k. சரிங்களா?
அப்போ ஈக்குவல் டு k plus 1 divided by 10 plus 6k. இப்போ இந்த 10 பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம்னா 6 plus 4னு எழுதிக்கலாம். இப்போ k plus 1 divided by இந்த 6k அப்படி எழுதிக்கேன். ப்ளஸ் இந்த 10 வந்து 6 plus 4னு எழுதிக்கலாம். 10 வந்து 6 plus 4னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு k plus 1 divided by இந்த 6k plus 6 இதில் வந்து காமனாக 6 வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 6 வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா k plus 1 ப்ளஸ் இந்த 4 அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ k plus 1 divided by இப்போ p of k plus 1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா k plus 1 divided by 6 into k plus 1 plus 4. அப்போ therefore p of k plus 1 is true. சரிங்களா? ஆல்ரெடி p of k ஓட வேல்யூனா p of k ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா k by 6k plus 4. இப்போ p of k plus 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அப்போ k க்கு பதிலாக k plus 1 வரணும். அப்போ k plus 1 divided by 6 into k plus 1 plus 4ன்னு வந்துச்சுன்னா இப்போ k plus 1 is ட்ரூன்னு சொல்லிடலாம். அந்த டைம் தான் கிடச்சிருக்கு. இப்போ p of k plus 1 வந்து k plus 1 divided by 6 into k plus 1 plus 4. அப்போ therefore p of k plus 1 is true. அப்போ therefore by mathematical induction p of n is true for all n belongs to n. இப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே இந்த p of n is true. சரிங்களா? இப்போ by mathematical induction p of n is true for all n belongs to n. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th question. 9th question பார்த்தீங்கன்னா prove by mathematical induction that 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc. n into n factorial equal to n plus 1 factorial minus 1. சரிங்களா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ let p of n equal to p of n ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus etc. plus n into n factorial equal to n plus 1 factorial minus 1. சரிங்களா? n plus 1 factorial minus 1. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் p of 1 is true. இப்போ போட்டு n equal to 1 போட்டு n equal to 1. இப்போ RHS equal to RHSல என்னக்கு பதில் 1 கொடுத்தீங்கன்னா இப்போ 1 plus 1 factorial minus 1 1 plus 1 2. இப்போ 2 factorial minus 1 2 factorial வேல்யூ 2. இப்போ 2 minus 1 வேல்யூ 1. இப்போ RHS வந்து வேல்யூ 1 வருது. LHS இப்போ LHSனால் ஃபஸ்ட்டு டைம் தான் p of 1 ஓட வேல்யூ. இப்போ 1 factorial வேல்யூ 1. இப்போ therefore RHS equal to LHS. RHS LHS சேமாக இருக்குது. இப்போ therefore p of 1 is true. p of 1 is true. Second step, assume that p of k is true. Therefore p of k equal to 1 factorial plus 2 into 2 factorial plus etc. plus k into k factorial equal to k plus 1 factorial minus 1. k plus 1 factorial minus 1. Third step பார்த்தீங்கன்னா to prove that p of k plus 1 is true. இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா p of k plus 1 is true ப்ரூவ் பண்ணணும். இப்போ p of k plus 1 is true ப்ரூவ் பண்ணோம்னா அப்போ கேவுக்கு பதிலாக k plus 1 வரணும். p of kனா k plus 1 factorial minus 1. இப்போ p of k plus 1 is trueனா இப்போ p of கேவுக்கு பதிலாக k plus 1 வந்துச்சுன்னா ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ k plus 2 factorial minus 1 ப்ரூவ் பண்ணால் போதும். p of k plus 1 ஓட வேல்யூ வந்து k plus 2 factorial minus 1 ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இப்போ therefore p of k plus 1 is trueன்னு சொல்லிடலாம். இப்போ therefore p of k plus 1 equal to 1 factorial plus 2 into 2 factorial plus etc. plus k into k factorial plus இப்போ k plus 1 into k plus 1 factorial வரும். சரிங்களா?
இப்போ பிஎஃப்கேனா லாஸ்ட் டைம் வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் ஃபேக்டோரியல் கே ஃபேக்டோரியல்னு வரும். பிஎஃப்கே ப்ளஸ் ஒன்றுனா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ இது வரைக்கும் நமக்கு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா கே இன்ட்டு கே ஃபேக்டோரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. அப்போ அதுக்கு பதில் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 ப்ளஸ் லாஸ்ட் டைம் அப்படி எழுதிக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் 1. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் 1. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த டைம் இந்த ஃபஸ்ட்டு டைமு இந்த செகண்ட் டைம் இது ரெண்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டரியில் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ கே ப்ளஸ் 1 ஃபேக்டரியில் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கும். சரிங்களா? இப்போ 1 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 இருக்கும். இந்த மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மைனஸ் 1 நான் எதுவும் பண்ணல, மைனஸ் 1 நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு டைமு இந்த லாஸ்ட்டு டைம் இது ரெண்டுலேயும் காமன் வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இப்போ கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இங்கே 1 இருக்கும். 1 ப்ளஸ் இங்கே கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துனா ரிமைனிங் கே ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இதுக்கு கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1னா வேல்யூ கே ப்ளஸ் 2. அப்போ கே ப்ளஸ் 2 மைனஸ் 1. சரிங்களா? இப்போ கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் 2னா அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல். இந்த மைனஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ப்ளஸ் 1னா அதுக்கு வேல்யூ வந்து n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3னா 3 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5னா வேல்யூ 5 ஃபேக்டோரியல். அதே கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் 2னா அதை வந்து கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கே ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. அப்போ தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. அப்போ தேர்ஃபோர் by mathematical induction P of n is true for all n belongs to n. இப்போ P of n is true for all n belongs to n. சரிங்களா? இப்போ எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே P of n is ட்ரூன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் சம் எல்லா சம்மே ஒரே கான்செப்ட் தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா P of 1 is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் assume that P of k is true. தேர்டு ஸ்டெப் to prove that P of k plus 1 is true. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணுக்குமே P of n is ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ.